இன்று எங்களது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக 2026ஆம் ஆண்டிற்கான செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று எங்களது மாநில தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புதிதாக மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களை அறிமுகம் செய்யும் விழாவாகவும் இது கொண்டாடப்பட்டது. மேலும் செய்தியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, செய்தியாளர்களுக்கு தேவையான நலத்திட்ட வாரிய உரிமைகள் அனைத்தும் தமிழக அரசிற்கு தீர்மானமாக கொண்டு செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விதமான இன்னல்களில் பாதிக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த புதுசாக தமிழக வெற்றி கழகம் புதுசாக பொறுப்பேற்றிருக்கு. இதுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கம் சார்பாக உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? அதாவது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர்களுக்கு முதலில் எங்களது தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக தலைமையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன கோரிக்கை வைக்க போகிறோம் அப்படின்னா, செய்தியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு தான் முதல் உரிமையாக நாங்கள் கேட்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நலத்திட்டங்கள்னு வரும்போது அனைத்து விதமான செய்தியாளர்களுக்கும் போய் சேருதானா போக மாட்டேங்குது. டிபிஆர்ஐயில் பதிவு செய்யப்பட்ட இதழ்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி பழைய கோட்பாடுகள் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் முறையாக பதிவு செய்யப்பட்ட இதழ்களில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் அரசு வழங்கக்கூடிய திட்டங்களும் போய் சேரணும்னு சொல்லி இந்த இது மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானங்கள் சார் சிறப்பு அம்சமாக ஏற்றிருக்கீங்க சார்? சிறப்பு அம்சமாக நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, செய்தியாளர்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாரும் போடணும் அப்படின்னு சொல்லி முன் வச்சுருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் விபத்தா காப்பீடாகவும் இருக்கணும், மருத்துவ காப்பீடாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இதை தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இந்த ஸ்கீமை எங்களுக்காக கொண்டு வரணும்னு சொல்லி வேண்டியிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கணும்னு இருக்கோம். அதே மாதிரி கூட்டுறவு சொசைட்டி மூலியமாக எங்களுக்கு கடன் கொடுத்து உதவ வேண்டும், வட்டியில்லா கடன் மானிய கடனாக கொடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம்.